வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுத்து உன்னை ஆசிர்வதிச்சு உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போறேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படவோ பயப்படவோ வருத்தப்படவோ அவசியம் இல்லை என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனசோட இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் நல்ல மனசுக்கும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் சேர்த்து தான் இப்போ இந்த வராகி அம்மா உனக்கான செல்வ செழிப்பையும் பலத்தையும் நலத்தையும் உனக்கான வரமாக உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். எதை நினச்சும் பயப்படாம தைரியமாக வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிக்கணுன்ற மனசோடு இருக்கக்கூடிய உனக்கு இனி எந்த விதத்திலும் மனச்சோர்வு வர அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. எனக்கு உதவ முடியாதுன்னு யாரெல்லாம் உன்கிட்ட வந்து சொன்னாங்களோ, அதாவது உனக்கு உதவி செய்ய முடியாது, என்கிட்ட எதுவும் இல்லை, உன்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்களோ, அவங்க கண்ணு முன்பாகவே நீ உனக்கான விஷயங்களை சரியாக சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு வரம் கொடுக்க போகிறேன். எப்போதும் அமைதியாக இருக்க பழகு. உன்னுடைய தேவைகளை அறிந்து சரியான நேரத்தில் உனக்கானதை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன். நீ ஆத்திரப்படவோ கோவப்படவோ அவசியம் இல்லை. எதையும் எதிர்த்து போரிடவும் தேவையில்லை. உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுக்க போகிறேன். நீ வாயை மூடிக்கிட்டு தேவையற்ற விஷயங்களில் தலையிடாம அமைதியாக விலகி இருந்தாலே உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகிடும் என் செல்லமே. நீ என்னுடைய நேரத்தை எடுத்துக்கொண்டு என்னை வணங்கி என் மீது நம்பிக்கை செலுத்தும் போது இந்த வராகி அம்மா உனக்கான நேரத்தை உயர்ந்த நேரமாக உருவாக்கி கொடுப்பேன். என்ன நடந்தாலும் நல்லதே நடக்குது, சந்தோஷமாக நடக்குதுன்னு நினச்சி வாழ்க்கையை புரிஞ்சு ஏற்றுக்கொள்ள பழகு. வாழ்க்கைங்கிறது அதிசயமும் அற்புதங்களும் நிறைஞ்ச அழகான விஷயம். அதை பார்க்கும் விதத்தையும் அதை பார்க்குற மனிதர்களையும் பொறுத்து தான் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை புரிய வரும் என் செல்லமே. நீயும் உன் வாழ்க்கையில் யார் மீதும் பழி போட வேண்டாம். யாரையும் குறை சொல்லவோ குற்றம் சாட்டவோ வேண்டாம். உனக்கான அனைத்தையும் இந்த வராகி அம்மா சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன்ற நம்பிக்கை மட்டும் எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும். உன்னை பார்க்குற மனிதர்கள் எப்போதும் உன்னை பற்றி உயர்ந்த நல்ல எண்ணத்தையே கொண்டவர்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எது எப்படி இருந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் சரியான செயல்களை செய்யக்கூடிய சிறப்பான பிள்ளையாக இரு. சரியான முடிவாக இருந்தாலும் காலம் கடந்து போச்சுன்னா அது தப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த முடிவை எடுத்தாலும் அதை உடனுக்குடனே செயல்படுத்த ஆரம்பிச்சிரு. ஒரு புது தொடக்கம் என்பது ஒரு புது இடமில்லை என் செல்லமே. வாழ்க்கையில் புதுசாக ஒரு நல்ல விஷயம் நடக்க போது நீ மன மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் என்பதைத்தான் உன் வாழ்க்கைக்கான ஒரு புது தொடக்கம்னு சொல்கிறேன். தன்னைத்தானே நம்புபவர்களுக்கு மற்றவங்களை நம்ப வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் உன்னை நம்பினாலும் நம்பாட்டியும், யார் உன்னை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காவிட்டாலும் நீ எப்போதும் உன்னையே நம்பக்கூடிய பிள்ளையாக இரு. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்பட வேண்டாம். உன்னை யாருமே தேடலை நினச்சி கவலைப்படாமல் யாருக்கும் நீ பாரமாக இல்லைன்னு நினச்சி சந்தோஷப்படு. எப்போதும் வாழ்க்கையில் எல்லாமே எதிர்பார்ப்பது போல் அமைஞ்சிடாது. ஆனால் உனக்காக அனைத்தையும் நீ எதிர்பார்ப்பது போல் சிறப்பாக அமைச்சு கொடுக்கறதுக்காக இந்த வராகி அம்மா நானே உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்திருக்கேன். எந்த காரணமும் இல்லாமல் நீ யார் மீது அன்பு செலுத்துகிறாயோ, யாரே தெரியாத மனுஷங்களோட நல்லா பழகி உறவு வைத்து கொள்கிறாயோ, அதற்கு நிச்சயம் பலன் கிடைச்சே தீரும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உருவாகும் உறவுகள் தான் விலை மதிப்பற்ற உறவுகளாக இருக்கும் என் செல்லமே. உனக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாத. நான் இருக்கிறேன், நீ சொல்கிறதையெல்லாம் நான் கேட்பேன். நீ தனியாக இல்லைன்னு உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக யாராவது வந்து நிற்கும்போது வாழ்க்கை பாரம் இல்லாததாக, சுமையற்றதாக, சுகமானதாக மாறி போயிடும் என் செல்லமே. எப்போதும் எல்லா மனிதர்களுக்கும் ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. பல நேரங்களில் அவர்களுக்கு தேவை இல்லாமலேயே பல விஷயங்களை இந்த உலகம் சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. நீ எப்போதும் உன்னுடைய வாழ்க்கையை சரியாக வாழ தயாராகு. இந்த வராகி அம்மாவின் துணை உனக்கு இருக்கும்போது நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்க மிருகங்களா மனிதர்களான்னு தெரியாத அளவுக்கு ஒவ்வொரு மனிதனும்
மிருக குணம் கொண்டவர்களாக மிக மோசமான எண்ணம் கொண்டவர்களாக இருக்காங்கன்றத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கிட்டு வாழ பழகு. உனக்காக ஆறுதல் சொல்ல இங்கு யாருமே தேவையில்லை என் செல்லமே. ஏன்னா உனக்கு நீயே தைரியம் கொடுத்துக்கிட்டு நீயே எல்லா விஷயங்களையும் புத்திசாலித்தனமாக செய்யக்கூடிய அறிவுள்ள பிள்ளையாகவே இருக்க. அதனால தான் நீ செய்யும் முயற்சிகளுக்கெல்லாம் உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்துடணும்னு இந்த வராகி அம்மா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். யாரையும் ஒருபோதும் உன் தேவைக்காக வந்து நிற்பாங்க, உனக்கு எல்லாத்தையும் செய்வாங்கன்னு மட்டும் ஒருபோதும் யோசிக்காதே. பிறர் நம் தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறார்கள் என யோசிக்காமல் உன்னால் ஆன முடிஞ்ச உதவிகளையும் நீ மற்றவர்களுக்கு செய்ய பழகு. ஏன்னா நீ மற்றவங்க தேவைக்காகவே படைக்கப்பட்டிருக்கிற பாத்திரம். நீ எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனசுள்ள நல்ல பிள்ளை என்பது எனக்கு தெரியும் என் செல்லமே. இந்த உலகத்திலே அழகாக இருப்பது நீ மட்டும்தான். உனக்கு நீயே அழகாகவும் உன் வாழ்க்கைக்கு நீ உண்மையாகவும் இருப்பதால் தான் இந்த வராகி அம்மா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றவங்க எல்லாரும் உன்னை ஏற்றுக்கணும்னு நீ ஒருபோதும் ஆசைப்படாத. உனக்கு பிடிச்சிருக்கு நீ ஏற்றுக்கிட்டாலே அதுவே போதுமே செல்லமே. நடந்து போகிறதுக்கு பாதை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல நிற்கக்கூடாது. பாதையே இல்லாத இடத்துல நீ நடந்து நடந்து போகும்போது அங்கே உனக்கான ஒரு புது பாதை உருவாக்கும். அப்படி தான் வாழ்க்கையிலையும் இது நடக்க முடியாதுங்குது, இது செய்ய முடியலை, இதில் வெற்றி கிடைக்கலன்னு புலம்பாமல் நீயே அந்த பாதையில் அந்த செயல்களை வெற்றிகரமாக சிறப்பாக செய்ய பழகு. ஒரு புன்னகை உனக்கு நட்பை கொடுக்கலாம். ஒரு வார்த்தை சண்டையை முடித்து காட்டலாம். நீ பார்க்குற ஒரு பார்வை ஒரு உறவையே காப்பாற்றலாம். ஆனால் ஒரே ஒரு நபரால் உன் வாழ்க்கையவே மாற்றிட முடியுமே செல்லமே. எது எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் அமைதியாக இருக்க பழகு. நீ வாழ நினைக்கிற அமைதியான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். எதையும் யோசித்து உன் மனசை சோர்வடைய செய்யாதே. உனக்கு சோர்வை கொடுத்த விஷயங்களையும் பிரச்சனையை கொடுத்த விஷயங்களையும் சரி செஞ்சு எந்த தொந்தரவும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரேன். உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் சரியாக செஞ்சு சமாளித்து வாழ கற்றுக்கோ. உன் கைகளில் இல்லாத விஷயத்தையும் உன் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத விஷயத்தையும் நீ யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மா கிட்ட சொல்லிட்டீன்னா அதை நல்ல முறையில் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். யார் உன்னை பற்றி என்ன பேசினாலும் அவமரியாதை செஞ்சாலும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு நீ எப்போதும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அழகான மாற்றங்களை உண்டு பண்ணி எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உலகத்தை பொறுத்த வரைக்கும் கோழைகள் தான் தப்பு செய்வாங்களே தவிர வீரர்கள் ஒருபோதும் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. நீயும் தப்பு செய்யாமல் தவறான விஷயங்களை யோசிக்காமல் வாழ்க்கையை சரியாக வாழ தயாராகு. எல்லாரையும் நேசிக்க முயற்சி செய். நீ உண்மையான மனிதனாக இருக்க பழகிக்கோ. இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையை அழகாக்கி எல்லா விஷயங்களையும் உனக்கு என் திட்டம் போலவே நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது என் செல்லமே. வெறுப்புங்கிறது நீ விஷத்தை குடிச்சிட்டு அடுத்தவங்க செத்து போயிடுவாங்க நினைக்கிற எதிர்பார்ப்பு போலதான். ஏன்னா நீ அடுத்தவங்க மீது வெறுப்பை காட்டும்போது, அடுத்தவங்க மேலே கோவப்பட்டு கத்தும்போது, எரிச்சல் படும்போது அது உனக்கு நீயே கொடுத்து கொள்கிற விஷம் போல. அந்த வெறுப்பும் கோபமும் எரிச்சலும் உன்னை தான் அழிக்குமே தவிர நீ யார் மேலே கோவப்படுறியோ அவங்களுக்கு அதனால் எந்த கஷ்டமும் வரப்போகிறதில்ல. அதனால தான் யார் மீதும் கோவப்படாத, யார் மீதும் வெறுப்பு காட்டாதே, யார் மீதும் எரிச்சல் கொள்ளாதேன்னு சொல்கிறேன். உன்னை காயப்படுத்திய யாரையும் இந்த வராகி அம்மா அவ்வளவு சுலபமாக சாதாரணமாக விட்டு வச்சிட மாட்டேன். அதனால் நீ எதையும் கண்டுக்கவோ கவலைப்படவோ வேண்டாம். உன் மனக்கசப்புகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு இனிமையான வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மற்றவங்க உன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக இரு. உன்னை விட இன்னொன்று சிறந்தது என்ன யோசிக்காம எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குதுன்றதை நீ புரிஞ்சு நடந்துக்கோ. உன் குடும்பத்துக்காக நிற்கிற தைரியமும், வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிற நேர்மையும், பிரச்சனைகள் வந்தால் அதை சமாளிக்கும் மன உறுதியும், தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளும் தைரியமும்
உனக்குள்ளே இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். யார் இருந்தாலும் இல்லாட்டியும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்ல மனசோடு இருக்கும் என் செல்ல பிள்ளையான உனக்காகவே உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். நீ எடுத்த முடிவுகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியாக, உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கும்படியாகவும் இந்த வராகியம்மா செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே. ஒரு பாம்புக்கு நீ என்னதான் உணவு கொடுத்தாலும், அந்த பாம்பை நேசித்து அன்பாக பாசமாக வளர்த்தாலும், அதுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்தாலும் பிரார்த்தனை செய்தாலுமே கூட அது எப்படியும் உன்னை கடிச்சு வைக்க தான் செய்யும். அதனால் இந்த உலகமும் மனிதர்களும் எந்த அளவுக்கு நல்லவர்களாவா விஷமுள்ளவர்களாகவா தப்பானவங்களா இருக்காங்களான்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ. நீ எப்போதும் நல்ல பிள்ளையாரு, ஆனால் ஒருபோதும் அப்பாவியாக இருக்காதே. தப்பு செஞ்சவங்கள மன்னிச்சிடலாம், ஆனால் அவங்க உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. அனைத்தையும் உனக்கு தீர்த்து உனக்கான சந்தோஷ வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். குடும்பத்துக்காக நிற்கக்கூடிய தைரியமும், வாக்கு கொடுத்தா காப்பாற்றுற நேர்மையும், பிரச்சனை வந்தால் ஓடாமல் நிற்கக்கூடிய மன உறுதியும், தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்ளும் பாடங்களும், யாரும் பார்க்காத இடத்தில் நீ செய்கிற நல்லதும் கண்டிப்பாக அதற்குரிய பலனை உனக்கு பரிசாக கொடுத்தே தீரும். இந்த சின்ன வயசுலேயே வாழ்க்கையில் பல பாடங்களை புரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான சந்தோஷங்களை நிச்சயமாக உன் கைகளை ஒப்படைக்கிறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ எடுக்கும் முயற்சிகளுக்கும் செய்யும் செயல்களுக்கும் சேர்த்து நான் உனக்கான நல்ல வழியை காட்டப் போகிறேன். என் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உனக்கு துணையாக நான் இருந்து உன் குடும்பத்திலையும் உன் வீட்டிலையும் வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்கள் நடக்கும்படி செய்ய போகிறேன். அமைதியாக தியாகம் செய்யக்கூடிய மனநிலையோடு நீ இருந்தாலே உன் வாழ்க்கை வலிமை உள்ளதாக மாறிடும் என் செல்லமே. பாம்புக்கு என்னதான் சாப்பாடு போட்டாலும் அது அதை கொத்தாமல் விடாதுங்கிறது போல தான் நீ என்னதான் உன்னை சுற்றி இருக்க கெட்டவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க சுயரூபத்தை உனக்கு காட்டிடுவாங்கன்றதை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ. எல்லா நாளும் நல்ல பிள்ளையா அப்பாவியாகவே நீ இருந்துடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அனைத்து பாடங்களையும் சரியாக கற்றுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராய்க்கோ என் செல்லமே. நீ எந்த விஷயத்தையும் எனக்காக நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. உனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா அதை சந்தோஷமாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. சில பேர் உன்னை காயப்படுத்தும் போது அது உனக்கு வலிக்காது, ஆனால் அவங்க தப்பை காயப்படுத்திட்டு தான் செஞ்சது சரிதான் நியாயப்படுத்தும் போது தானே உன் மனசு வேதனை அடையுது. எப்போதும் யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதுக்கு உன் மனசுக்குள்ளே நீ இடம் கொடுக்காதே. நீ செய்யும் செயல்களை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி கொடுப்பதற்கு நான் தயாராயிட்டேன்.